விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் சிட்னிக்கு அடுத்து மிக அதிகமாக நம்முடைய தமிழர்கள் வாழக்கூடிய மெல்போர்னில் இப்பொழுது நான் பேசுவது உண்மை சொல்கிறேன். தொல்காப்பியம் தொடங்கி இன்று வரை மடம் கொண்டவளாக இருக்கு. அச்சம், நாணம், மடம் என்பதற்கான இலக்கணம். ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம் என்று சொல்கிறோம். சில பேர் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று இன்னும் கூடுதலாக பெருமிதத்தோடு பேசுகிறார்கள். நல் அறம் பெண்ணுக்கு இருக்கு, வீரம் பெண்ணுக்கு இருக்கு. வேதனையோடு நான் பேசுகிறேன். என்ன சொல்லி நீங்கள் கற்பிக்க முயற்சிக்கிறீர்கள்? பெண்ணை பற்றி பேசுகிற பொழுது சந்தனம் பற்றி பேசுகிறீர்கள், வெண்முத்து பற்றி பேசுகிறீர்கள், யாழை பற்றி பேசுகிறீர்கள். சந்தனம் ஒரு பொருள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் சிட்னிக்கு அடுத்து மிக அதிகமாக நம்முடைய தமிழர்கள் வாழக்கூடிய மெல்போர்னில் தமிழ்ச்சங்கம் மிகச்சிறந்த முறையில் நடக்கிறது. தமிழ் பள்ளி அற்புதமாக இங்கே நடக்கிறது. அங்கே நான் பேசுவதற்கு சென்றேன். நான் பேசுவதற்கு முன்னால் இந்த தமிழ் பள்ளி மாணவ மாணவியர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். அதில் முக்கியமாக வடக்குரை காதையை சில குழந்தைகள் அற்புதமாக பேசினார். உண்மையில் சொல்கிறேன், மெல்போர்னில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பள்ளியை சார்ந்த குழந்தைகள் சிலப்பதிகாரத்தில் உள்ள வடக்குரை காதை பகுதியை அப்படியே பிழையற வெளிப்படுத்தியதை பார்த்து நான் வியந்து போனேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில்தான் தமிழ் நன்றாக வாழ்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு குழுவினர் பாஞ்சாலி சபதம், பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை வைத்து நிகழ்ச்சியை நடத்தினார். நான் பேசுவதற்கு அவர்களிடம் வழங்கியிருந்த தலைப்பு வள்ளுவம் வகுத்த வாழ்வியல். ஆனால் இந்த 2 சின்னஞ்சிறு சிறுமியர்கள் சார்ந்த குழுக்கள் பெண் மக்களை மையமாக வைத்து 2 காட்சிகளை அரங்கேற்றிய பொழுது எந்த குறிப்பும் இல்லை, எந்த தயாரிப்பும் இல்லை என பெண்களுக்காக பேசுவது என்று முடிவெடுத்தேன். தொலைக்காட்சியிலேயே தொலைந்து போவது என்று நீங்கள் முடிவெடுத்த வரையில் உங்கள் வாழ்வில் உன்னதம் நோக்கி நீங்கள் உயர்வதற்கு வழியே கிடையாது. சீடர்களுக்கு முன்னால் ஒரு முறை கர்த்தர் பேசிய பொழுது செவி இருப்போர் கேட்பாராக என்றார். பைபிளை படிக்கிற பொழுது அந்த இடத்தில் திரும்ப திரும்ப யோசித்தேன். நம் அனைவருக்கும் செவி இருக்கிறது, ஆனால் கர்த்தர் செவி இருப்போர் கேட்பாராக என்று குறிப்பிட்டு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? சான்றாண்மை மிக்க பெருமக்கள் மிகச்சிறந்த செய்திகளை வழங்குகிற பொழுது அந்த செய்திகளை கேட்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் மட்டும்தான் செவி இருப்பவர்கள். அவர்கள் மட்டும் என் முன்னால் நின்றால் போதும் என்பதுதான் அங்கே உள்ள குறிப்பு. நிறைய பெண் மக்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வர வேண்டும், வெளி உலகம் நோக்கி வர வேண்டும். இப்பொழுது நான் பேசுவதில் உண்மையில் சொல்கிறேன். தொல்காப்பியம் தொடங்கி இன்று வரை இந்த பெண் உலகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதியை மட்டும் நான் எடுத்து சொல்வதென்றால் 3 மணி நேரம் கூட போத. நண்பர்களே, ஒன்றை யோசியுங்கள். உலகத்தின் எல்லா நாடுகளிலும் சட்டங்களை இயற்றியவர்கள் யார்? ஆண் மக்கள். உலகத்தின் எல்லா நாடுகளிலும் தத்துவ ஞானிகளாக உயர்ந்தவர்கள் யார்? ஆண் மக்கள். உலகத்தில் மதங்களை உருவாக்கியவர்கள் யார்? ஆண் மக்கள். எந்த ஒன்றையும் நீங்கள் யோசித்து பார்த்தால், ஏன் இலக்கியமே நீங்கள் பார்த்தால், கிரேக்கத்தின் இலியாது, ஹோமருடைய இலியாது ஒடிசியிலிருந்து இங்கே பெருங்காப்பியங்களாக பிறந்த இராமாயணம், மகாபாரதம், தமிழிலே பிறந்த காப்பியங்கள் எல்லாமே ஆண் மக்களால் படைக்கப்பட்டது.
பெண்ணுக்கு அன்று தொட்டு இன்று வரை இடமே கிடையாது. 5000 பாடல்களுக்கு மேல் கண்ணதாசன் எழுதி இருக்கிறார். ஆனால் இது போன்ற மிகச்சிறந்த நுணுக்கமான கருத்துக்களை வழங்கி இருக்கிற பாடல்களை பரவலாக மேடைகளில் கண்ணதாசனை பற்றி பேசுபவர்கள் பேசுவது கிடையாது. ராணி சம்யுக்தா என்று ஒரு படம், நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு மறவாமல் யூடியூபில் நான் சொல்லுகிற அந்த பாட்டை கேளு. ஜமுனா ராணி எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறார். அவர் பாடிய பாடல்களிலேயே இதுதான் அற்புதம். பெண்களுக்காக கண்ணதாசன் பெண்ணாகவே மாறி எழுதிய பாடல். சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டார். சித்திரத்தில் பெண் எழுதுகிறான். ஒரு ஓவியன் ஒரு பெண்ணை சித்திரத்தில் வடிக்கிற பொழுது, சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, உயிரற்ற ஒரு படத்தை வரைவதற்கு இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு மிக அழகான ஒரு பெண் ஓவியத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற ஆண் மக்கள், சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலம், ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டார். உயிரோடு உள்ள பெண் மக்களை நீங்கள் எப்பொழுதும் வாழவிடப் போவதே இல்லையா? அந்த பாடல் முழுவதையும் பேசினால் நேரம் அதிகமாக போகும். அரசனுக்கு மகளாக பிறந்தாலும் அழுதுதான் தீர வேண்டும். அதுதான் பெண்ணுக்கான விதி, சமூகம் வகுத்திருக்கிற சாப். நண்பர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். உலகை படைத்தவள் பெண், உலகை படைத்தவள் பெண். பெண்ணை தவிர்த்து விட்டு ஒரு உலகத்தின் இயக்கத்தை உங்களால் நினைந்து கூட பார்க்க முடியும். பிறருக்காகவே வாழும் உள்ளம் உடையவள் பெண், பெருங்கருணை மிக்கவள். ஆனால் அந்த பெண்ணை தாய் மனைவி என்ற 2 எல்லைகளுக்குள்ளே ஒடுக்கி அவளுக்கான வடிவத்தை அமைத்து கொடுத்திருக்கிறோம். அன்று தொட்டு இன்று வரை எந்த இலக்கியமும் பெண்ணுக்கு நீதி வழங்கவில்லை. தமிழில் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று தொல்காப்பியத்தை பேசுகிறோம். 3000 ஆண்டுகளாக தமிழனுடைய பார்வை எப்படி இருந்திருக்கிறது? ஒரு பெண்ணுக்கு இலக்கணம் என்ன, ஒரு ஆணுக்கு இலக்கணம் என்ன தொல்காப்பியன் சொல்கிறான். பெருமையும் உரனும் ஆடும் என. ஆண் என்பவன் யார்? பெருமையும் உரனும் ஆடும் என. பெருமை அறிவு. அதே தொல்காப்பியன் ஒரு சூத்திரம் சொல்வான். பெருமை எப்படி, யார் யாருக்கு எந்த வகை? கல்வி, தருகன், இசைமை, கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4. இந்த 4 தான் ஒருவருக்கு பெருமையை தேடித்தரும். அதில் முதலில் கல்வி. அந்த கல்வி அன்று தொட்டு மறுக்கப்பட்டது பெண்களுக்கு. கல்வி, அடுத்து தருகன், தீமையை எதிர்த்து நிற்கக்கூடிய அஞ்சான், அடுத்து இசைமை, புகழ், அடுத்து கொடை, அள்ளி வழங்கும் தன்மை. இந்த 4 பண்புகள் தான் ஒரு மனிதனுக்கு பெருமையை தேடித்தரும். இங்கே பெருமை என்பது அறிவு சார்ந்தது. ஒரு ஆணுக்குரிய இலக்கணம் என்ன? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியன் என்ன சொல்கிறான்? வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வகுத்து தந்தவன் தொல்காப்பியன். உலகத்தின் எந்த பகுதியிலும் ஒரு இலக்கணம் வாழ்வு குறித்து பேசியதில்லை, மொழி குறித்து பேசுவதோடு நிற்கும். ஆனால் தொல்காப்பியன் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தோடு நிற்கவில்லை, பொருளதிகாரம் தருகிறார். இந்த மண்ணில் உள்ள மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவன் வகுத்து கொடுக்கிறான். அதில் அவன் சொல்கிறான், ஆணுக்கு இலக்கணம் என்ன? பெருமையும் உரனும் ஆடும், அறிவும் வலிமையும் நிறைந்தவன் ஆண்மகன். சரி, பெண். தொல்காப்பியன் பெண்ணை பற்றி என்ன சொல்றான்? அச்சமும் நானும் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப. யார் பெண்? அச்சப்பட வேண்டும், நாணப்பட வேண்டும், மடம் கொண்டவளாக இருக்கு. அச்சம், நாணம், மடம் என்பதற்கான இலக்கணம் தீமையை கண்டு அஞ்சுதல், அந்த அச்சம் பெண்ணுக்கு வேண்டும். பழிபாவங்களுக்கு நாணுதல், அந்த நாணம் பெண்ணுக்கு வேண்டும். கொழுத்து கொண்டு கொண்டது விடாமை என்று உரை எழுதுவார்கள் பேராசிரியர் மகாலிங்கத்துக்கு தெரியும். மடம் என்பது என்ன? வழி வழியாக பெரியவர்கள், சான்றோர்கள் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களோ அதை அப்படியே பற்றி அதன்படி பிறழாமல் வாழ வேண்டும். இவையெல்லாம் ஆணுக்கு கிடையாதா? தீமைக்கு அஞ்சுவதும் பழிபாவங்களுக்கு நாணுவதும் சான்றோர் சொல்லை அப்படியே நெஞ்சில் நிறுத்தி வாழ்வதும் ஆணுக்கு கிடையாதா? பெண்ணுக்கு மட்டும்தானா? ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி தொல்காப்பியத்தில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம்.
ஒரு இடத்தில் சொல்கிறேன், தற்புகழ் கிளவி. சூத்திரம் சொல்லும் பொழுது கொஞ்சம் புரியாமல் இருக்கு, விளக்கினால் புரியும். தற்புகழ் கிளவி கிழவன் முற்கிழத்தல் எத்துணையாயினும் கிழத்திக்கில்லை. கிழவன் என்றால் தலைவன், கிழத்தி என்றால் தலைவன். தற்புகழ் கிளவி கிழவன் முற்கிழத்தல் எத்திரத்தாயினும் கிழத்திக்கில்லை. ஒரு பெண் தன்னுடைய பெருமைகளை மறந்தும் ஒரு ஆண்மகன் முன்னால் பேசுவதற்கு உரிமை இல்லை. தன்னுடைய பெருமைகளை, தன்னுடைய பண்பு நலன்களை ஒரு பெண் ஆணிடம் பேசக்கூடாது. தொல்காப்பியம் வகுத்து வைக்கிறது. தற்புகழ் கிளவி. அதே நேரத்தில் கிழவன் முன் பேசக்கூடாது பெண், ஆனால் கிழவன் தலைவன் பேசலாம். கிழவியர் முன் தற்புகழ் கிளவி கிழவோன் வினைவையின் உரிய என்ப. சூத்திரம் பார். ஆண் தன்னுடைய பெருமைகளை பெண்ணுக்கு முன்னாலே பேசலாம், ஆனால் மறந்தும் பெண் தன் பெருமையை ஆணுக்கு முன்னால் பேசலாம். இதே தொல்காப்பியன் சொல்கிறான், தன்னுரு வேட்கை கிழவன் முற்கிழத்தல். தன்னுரு வேட்கை கிழவன் முற்கிழத்தல் எந்த நிலையிலும் கிழத்திக்கு இல்லை. எண்ணும் காலை கிழத்திக்கு இல்லை. யோசித்து பாருங்கள். அவளுடைய உணர்வுகளை, அவளுடைய வேட்கையை, அவளுடைய விரகத்தை, அவளுடைய வலியை, அவளுடைய வேதனையை ஒரு ஆணுக்கு முன்னால் சொல்வதற்கு அவளுக்கு அனுமதி இல்லை. இது தொல்காப்பியம் வகுத்து வைத்திருக்கிற நீதி. நிறைய நான் தொல்காப்பியத்துக்குள்ளேயே சொல்ல முடியும், ஆனால் நான் 24 மணி நேரம் ஆகும் தொல்காப்பியத்தில் தொடங்கி நான் வருவது. சங்ககாலம் பொற்காலம் இல்லையா? பரத்தையர் இன்று நேற்றாக இருக்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம் என்று சொல்கிறோம். சில பேர் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று இன்னும் கூடுதலாக பெருமிதத்தோடு பேசுகிறார்கள். அந்த தொல்காப்பியம் சொல்கிறது, ஒரு தலைவன் அவனுக்கு காமக்கிழத்தியும் மனையோளும், அவனுக்கு மனைவியும் இருப்பாள், காமக்கிழத்தி வைப்பாட்டியும் இருப்பாள். மாய பரத்தையர் உள்ளும் வழியும் தொல்காப்பிய வரி இது. நீங்கள் இது போன்ற கனமான செய்திகளை எல்லாம் முதலில் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படியே மேலெழுந்த வாரியாக இன்புறுத்தல் ஒன்றுதான் இலக்கியத்தின் பயன் என்பது போல நடப்பது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன். இன்றைக்கு எந்த பேராசிரியர் தொல்காப்பியம் பேசுகிறார்? எந்த பேராசிரியர் இப்பொழுது உங்களுக்கு சங்க இலக்கியத்தின் சாறு பிழிந்து உங்களுக்கு கொடுக்கிறார்? ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளலாமா, உட்கார்ந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாமா, 20 வயதில் இன்பமா, 60 வயதில் இன்பமா, கூட்டு குடும்பம் தேவையா, தனி குடும்பம் தேவையா? பேராசிரியர்களே இப்படி மலிவாக பேசினால் இந்த மண் செய்த பாவம் என்று நான் நினைக்கிறேன். வேற என்ன சொல்வது? இப்பொழுது பேச்சுக்கு பேச்சு தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறேன். 25 ஆண்டு காலமாக பேசி 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 என்னை கெடுத்து கொண்டதை தவிர இந்த மண்ணை மேன்மைப்படுத்த முடியவில்லை. வள்ளுவன் சொல்கிறான், என்னை மாதிரியான முட்டாளுக்கு தான் சொல்கிறான், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார். உலகம் எப்படி போதோ அப்படியே போடா மகனே, அதற்கு மாறாக நீ நின்றால் நீ எவ்வளவு கற்றாலும் நீதான் முதல் முட்டாள்னு சொல்றான். இது தெரிந்த முட்டாள் நான். ஆனால் என் சுதர்மன் இதிலிருந்து விலக. எத்தனை ஆயிரம் பேர் கேட்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை எனக்கு, எவ்வளவு பேர் சிந்திக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். யோசியுங்கள். 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்தில் மாய பரத்தை உள்ளிய வழியும் என்ற வரி இருக்கிறது. அப்பொழுது அங்கே பரத்தை இருக்கிறாள், கனிகை இருக்கிறாள். தமிழனுடைய வாழ்வு எப்படி இருந்தது? ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா மிக அழகாக சொல்ற, மனம் வருந்தி சொல்கிறார். நெல்லுக்கு உமியும், நெல்லுக்கு உமி கடலுக்கு நுரையும், மதிக்கு மருவும் குறையாக இருப்பது போல் இந்த தமிழன் வாழ்வில் பரத்தையர் தொடர்பு குறையாக இருந்திருக்கிறது சங்ககாலம். எனவே தொல்காப்பியத்திலிருந்து நீங்கள் பார்த்தாலே ஆணுக்கு ஒரு நீதி பேசப்படுகிறது, பெண்ணுக்கு ஒரு நீதி பேசப்படுகிறது. பிறகு நீங்கள் சங்க இலக்கியங்களை பாருங்கள், குறுந்தொகையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள்.
வினையே ஆடவர்க்கு உயிர், வாழ்முதல் மனை உரை மகளிர்க்கு ஆடவர் உயிர். வினையே ஆடவர்க்கு உயிர், வாழ்முதல் மனை உரை மகளிர்க்கு ஆடவர் உயிர். என்ன சொல்கிறான்? தொழில் புரியக்கூடிய ஆணுக்கு பெண் உயிராக இருக்கிறாள். வாழ்முதல் மனை உரை மகளிர்க்கு, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெண்ணுக்கு ஆண் உயிராக இருக்கிறார். அங்கேயே டிவிஷன் ஆஃப் லேபர் பிரிக்கிறான் பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொழில் ஆண் செய்யணும், பெண் மனை உரை மகளிர் வீட்டுக்குள்ளேயே. கற்பூரத்தை டப்பாவுக்குள்ள அடைச்சி மேல மூடிய போட்டான்னா கற்பூரம் கரையாது. டப்பா மூடிய திறந்தா கற்பூரம் கரைஞ்சிடும். அதனால பெண்ணை இவன் கற்பூரமாக பார்க்கிறான். டப்பாவில் அடைத்து வைப்பதை போல வீட்டுக்குள்ள அடைத்து வைத்தான். வெளி உலக தொடர்பு இருந்தால் இவள் வரம்பு மீறி போவாள், நெறி பிறழ்ந்து போவாள். ஐயோ, யோசிங்க. அச்சமும் நானும் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரியன்னு தொல்காப்பியம் சொல்றான். பாரதி இதெல்லாம் பாரதி படிச்சிருக்கான். நாய்கற்கு வேண்டுமாம் நாணம், அச்சமும் நாணம் யாருக்கு வேண்டும்? நாய்கற்கு வேண்டும். யாரடா பெண்? ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணிடற்கூடி பெண்ணின் குணங்கள். பெண்ணின் குணம் எது? ஞானம், நல் அறம், வீரம், சுதந்திரம். நீங்க எப்படி படிப்பீங்க? ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணினர் கூடி பெண்ணின் குணங்களாம். அப்படி அல்ல. ஞானம் பெண்ணுக்கு இருக்கு, நல் அறம் பெண்ணுக்கு இருக்கு, வீரம் பெண்ணுக்கு இருக்கு, சுதந்திரம் பெண்ணுக்கு இருக்கு. இவையெல்லாம் இருந்தால், இவற்றை ஆண் உலகம் அனுமதித்தால் அவர்கள் கெட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? செம்மை மாதர் திறம்புவதில்லையா? பெண் மக்கள் செம்மை சார்ந்தவர்களடா. அவர்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள், ஒருபோதும் கெட்டு போக மாட்டார். கூட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்தார். இப்படி நீங்கள் ஏராளமாக நீங்கள் குறுந்தொகை, ஆனால் இவைதான் சங்க இலக்கியம் என்று நினைத்து விடாது. அற்புதமான வாழ்வியல் சார்ந்த பேருண்மைகள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் நாம் பார்த்து பார்த்து படித்து படித்து சிலிர்த்து போகலாம், அது வேறு. ஆனால் பெண் என்று வந்துவிட்டால் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. இந்த பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரினில் அறங்கள் வளருதம்மா. கவிமணி தேசிகநாயகம் பிள்ளை சொல்றார். இப்படி சொல்லி சொல்லியே பெண்களை ஏமாற்றி வச்சிருக்கிறோம் நாம. அம்மா நீ சாதாரணமானவளா? நீ தெய்வம்டா கண்ணா, நீ தெய்வம், என்னை வாழ வைக்கிற தெய்வம். உடனே அந்த பெண் என்ன சொல்லணும்? மகனே, நீ என்னை தெய்வமாக மதிக்க வேண்டாம், சக மனுஷியாக மதித்தால் போதும். நாம் சக மனுஷியாக மதிப்பதில்லை. நீங்கள் கலித்தொகையை பாருங்க, எவ்வளோ அழகாக கலித்தொகையில் சொல்கிறான். ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேரும் காதலிக்கிறார்கள். இந்த பெண் தாய் தந்தையிடம் சொன்னால், நான் அவனை காதலிக்கிறேன், நான் அவனை கடிமணம் செய்ய விரும்புகிறேன். பெற்றோர் அதை மறுத்தார். உடனே பெண்ணும் அந்த பையனும் யாருக்கும் சொல்லாமல் ஓடி போய்விட்டார். இப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? ஓடி போய்விட்டார். அப்பொழுது சங்க இலக்கியம் அது எப்படி பேசுகிறது? உடன்போக்கு நிகழ்ந்தது, உடன் போக்கு நிகழ்ந்தது. எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க தமிழில். உடன்போக்கு நிகழ்ந்தது. பெண்ணை காணும். உடனே தாய் பதறி அடித்து ஓடுகிறாள், தெரிந்த இடமெல்லாம் தேடுகிறாள். அப்படி போகிற வழியில் 2 அந்தணர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்து இவள் கேட்கிறாள், பெருமக்களே, இந்த வழியில் ஒரு அழகிய பெண்ணும் அழகிய ஆணும் இணைந்து சென்றதை நீங்கள் பார்த்தீர்களா? இதுதான் காட்சி. உடனே அந்த 2 பேரும் சொல்வதாக கலித்தொகை பார். தாயே, வருந்தாத, 2 பேர் போனதை நாங்கள் பார்த்தோம். மலையில் தான் சந்தன மரம் இருக்கிறது, மனம் தரும் சந்தனம்.
மலையில் தான் பிறக்கிறது, ஆனால் அது மலைக்கு பயன்படாது. கடலில் தான் வெண்முத்து கிடைக்கிறது, அதனால் கடலுக்கு எந்த பயனும் கிடையாது. யாழில் தான் இசை பிறக்கிறது, அதனால் யாழுக்கு எந்த பயனும் கிடையாது. மலையில் பிறந்த சந்தனம் மனிதனின் மார்புக்கு சொந்தம். கடலில் பிறந்த வெண்முத்து பெண் மக்களுக்கு சொந்தம். யாழில் வெளிப்படும் இசை காது கொடுத்து கேட்பவருக்கெல்லாம் சொந்தம். அதுபோன்றுதான் நீ பெற்ற பெண் அந்த ஆணுக்கு சொந்தமே தவிர உனக்கு சொந்தம் இல்லை. போய் வா மகளே. இதுதான் கலித்தொகை காட்டுகிற காட்சி. நண்பர்களே, இதன் மூலம் என்ன சொல்கிறீர்கள்? வேதனையோடு நான் பேசுகிறேன். என்ன சொல்லி நீங்கள் கற்பிக்க முயற்சிக்கிறீர்கள்? பெண்ணை பற்றி பேசுகிற பொழுது சந்தனம் பற்றி பேசுகிறீர்கள், வெண்முத்து பற்றி பேசுகிறீர்கள், யாழை பற்றி பேசுகிறீர்கள். சந்தனம் ஒரு பொருள், நான் உபயோகிக்கிற நுகர்கிற ஒரு பொருள் இல்லையா? முத்து நான் பயன்படுத்துகிற ஒரு பொருள், இசையும் நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படி என்றால் பெண் பொருள், பொருள் அதுதான் அன்று தொட்டு ஏராளமாக நான் சொல்வேன். பெண்ணை ஒரு ஆண் தன்னுடைய உடைமை பொருளாக்கி கொண்டான், அதுதான் முக்கியம். வேட்டை சமுதாயம் இருந்ததே, அதுதான் ஆதி பொது உடைமை சமுதாயம். கம்யூனிஸ்டுகள் சொல்கிற சமுதாயம் இப்பொழுது சொல்றாரு, இவன் வேட்டையாடி பசி தீர்த்து வாழ்ந்தானே, அந்த காலம்தான் ஆதி பொது உடைமை சமுதாயம். அனைத்தும் பங்கிடப்பட்டது, அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அங்கே சமத்துவம் இருந்தது, சமம் தர்மம் இருந்தது. பெண்தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தாள். மனித நாகரிகம் செழிப்புற்றதற்கு 2 முக்கியமான கண்டுபிடிப்புகள் தான் காரணம். ஒன்று அவன் கண்டுபிடித்த நெருப்பு, இன்னொன்று அவன் கண்டுபிடித்த சக்கரை. இந்த 2ம் தான் மனித நாகரிகத்தை முன்னெடுத்து சென்றது. அன்று வேட்டை சமுதாயமாக இருந்த பொழுது நெருப்பை கண்டுபிடித்தான். அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாக்கும் பொறுப்பை பெண்ணிடம் கொடுத்தான். அன்று கொடுத்த நெருப்பு இன்று வரை அந்த பெண்ணிடம் மட்டும்தான் இருக்கக்கூடிய பொறுப்பு இல்லையா? அவளுக்குத்தான் நீ சமையலறை. அதனால் நீங்கள் கலித்தொகையை பார்த்தாலும் பெரிய மாற்றம் இல்லை, குறுந்தொகையை பார்த்தாலும் பெரிய மாற்றம் இல்லை. வரிசையாக அதில் உள்ள எல்லாவற்றையும் சொன்னால் அது நேரம் போகும். சரி, நாம் திருக்குறளை பற்றி பேசுகிறோம். திருக்குறள் வள்ளுவனுக்கு, நானே வள்ளுவனை கடவுளுக்கு ஏன் கடவுளை விட உயர்வாக வைத்து போற்றக்கூடியவன். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தனி மனிதன் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறான். இப்படியெல்லாம் சிந்திக்க கூடுமா? வியந்து வியந்து பார்க்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு மொழி உண்டு, a great poet is the creator and also the creation of his age. ஒரு மகாகவி ஒரு புதிய சமூகத்தை படைக்க ஏடெடுத்து எழுதுவான். அவனை அறியாமலேயே அன்றைய சமுதாயத்தின்பால் அவன் சமைக்கப்படுவான். என்னதான் முற்போக்கு கருத்தாக இருந்தாலும் பெண்ணை பொறுத்தவரையில் வள்ளுவன் பிற்போக்குவாதிதானே. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இதை விட கொடுமை உலகத்தில் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? உங்கள் மனைவியை அழைத்து மழையை வர சொல், நீ கற்புள்ளவளா இல்லையா என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய கொடுமை. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. மழை பெய்யுமா? ஆனால் இந்த வள்ளுவனை பாவேந்தர் பாரதிதாசன் தான் காப்பாற்றி கரை சேர்க்கிறார். எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. பாவேந்தர் உரையில் இது அழகாக உண்மையிலேயே வியப்பாக இருக்கும். அவர் சொல்கிறார், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவன் சொல்கிறான். இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்தால்தான் அந்த மழை பெருமைக்குரியது. பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்தால் எப்படி மழை பெருமைக்குரியதோ அந்த மழையை போன்றவள் தான் நம்முடைய பெண்ணும். தெய்வம் தொழால் கொடுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. பெய்யென்று சொன்னால்
மழை பொழிகிறதே, அந்த மழையை போன்றவள் இவள். அவர் புது விளக்கெல்லாம் கொடுத்துட்டார். நம்ம நாட்டில் நிறைய விளக்கெல்லாம் கொடுப்பாங்க. நயம் சொல்லியே நைந்து போன இனம் எதிரான தமிழன் தான். அவ்வை ஒரு பெண், அவ்வையில் 3 அவ்வை 4 அவ்வைன்னு சொல்கிறான். சங்க இலக்கியத்தில் உள்ள அவை வேற. சங்க இலக்கியத்தில் புறநானூறில் 400 பாடல் இருக்குது. 400 பாடலில் 22 பாடல்கள் எழுதியது ஔவையார் தான். ஆனால் இவன் சொல்கிறான் பெண்ணுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை, பெருமையும் புறனும் ஆடும் என. ஆணுக்குத்தான் அறிவும் வலிமையும், பெண்ணுக்கு அச்சம் மனம் நாணம் தான். ஏன் அன்று தொட்டு இன்று நீங்கள் திரைப்பட பாடலை பாருங்களேன். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. அப்ப அம்மாவுக்கு அறிவு கிடையாதா? அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. பாட்டு அதே பாடலாசிரியர் தான் இன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அப்போ ஆணுக்கு அறிவு, பெண்ணுக்கு அன்பு வகுத்து வச்சிருக்காங்க. புறநானூரில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 22 பாடல், 400 பாடலில் 22 பாடல் இருக்கு ஔவையாருடையது. ஔவையார் பாடியிருக்கிறார், பொன்முடியார் பாடியிருக்கிறார், மாரோக்கத்தின் அப்பசலையார் பாடியிருக்கிறார். வரிசையாக எத்தனை பெண் மக்கள், 20க்கும் மேற்பட்ட பெண் மக்கள் பாடியதெல்லாம் இருக்கு. அப்போ பெண் மக்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாதா? இல்லை, வள்ளுவன் எழுதின குறளுக்கு பரிமேலழகர் எழுதுகிற உரை இருக்க நினைச்சே பார்க்க முடியல எனக்கு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், வள்ளுவன் எழுதுறான். பெற்ற காலத்தில் அடைந்த இன்பத்தை விட தன்னுடைய பிள்ளை மிகச்சிறந்த பண்பு நலன் கொண்டவன் என்று பலரால் பாராட்டப்படுவதை கேட்டு இவள் மகிழ்கிறாள். இது வள்ளுவன் எழுதுறான். பரிமேலழகன் எதற்கு உரை எப்படி எழுதுகிறாரு? இவ கேட்ட தாயின்னு ஏன் வள்ளுவன் சொல்றான் தெரியுமா? தானாக அறியும் அறிவு இவளுக்கு இல்லாமையின் பிறர் சொல்ல கேட்ட தாய். தன் பிள்ளையினுடைய பெருமையை தானே அறியக்கூடிய அறிவு இல்லை, அதனால் பிறர் சொல்ல கேட்ட தாய். ஆக அறிவுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பே கிடையாது. நான் அடைந்ததிலேயே மிக பெரியது என்ன? நான் பிள்ளையை பெற்றதுதான். அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிறன் வள்ளுவன் சொல்லுவான். அதுக்கு பரிமேலழகர் எழுதுறார். இங்க அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிறன் ஏன் சொல்றார் வள்ளுவர்? அங்க ஆண் பிள்ளையை தான் சொல்றார். ஏன் ஆண் பிள்ளையை சொல்றாருன்னு நான் உங்களுக்கு விளக்கறேன் தெரியுமா? அங்கே வள்ளுவன் அறிவறிந்தன்னு ஒரு அட்ஜெக்டிவ் வச்சுட்டான். அட்ஜெக்டிவ் அறிவறிந்த மக்கள்னு சொல்லும் பொழுது பெண் ஒழித்து நின்றது பரிமேலழகர் எழுதுகிறார். இதெல்லாம் நியாயமாயா? நீங்களே சொல்லுங்க. பெண் வழி சேரல் ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கார் வள்ளுவர். 10 குறட்பாக்கள் எழுதி வச்சிருக்காரு. மனை விழைவார் மான் பயன் எய்தார், வினை விழைவார் வேண்டா பொருளும் அது. ஒரு பெண்ணினுடைய சொல்லை கேட்டா எந்த பெரிய பயனையும் நீ அடைய மாட்ட. பெண்ணேவல் செய்தொழுகும் பெண்மையின் நானுடை, பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை, பெண்ணே பெருமை உடை. பெண்ணுக்கு அவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆணாக இருப்பதை விட நாணம் மிகுந்த பெண்ணாக இருப்பது சிறப்புன்னு வள்ளுவர் பேசுகிற 10 குறள் இருக்கு. அப்போ திருக்குறளுக்குள்ளேயும் சமநீதி இல்லை. வாழ்க்கை துணை நலம்னு சொல்றார் அவர். முக்கியமாக பெண் என்பவளை யார்? கற்பு, கற்பு அதுதான் முக்கியம். வேட்டை சமுதாயமாக இருந்த பொழுது சொத்துடைமை இல்லை. கற்பு எப்பொழுது வந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆழமா பாருங்க. வேட்டை சமுதாயமாக இருந்தது அப்பொழுது ஒன் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஒன். வேட்டை சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறியது. வேளாண்மை சமுதாயமாக மாறியதும் அவனவனுக்கான சொத்து வந்து சேர்ந்தது. சொத்து உடைமைக்கு சூழல் வந்து விட்டது. சொத்துடைமை வந்த பிறகு இவன் சிந்திக்கிறான், என்னுடைய சொத்து, என் மனைவி,
என் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் போய் சேர வேண்டும், வேறு யாருக்கும் அந்த சொத்து போகக்கூடாது என்று சிந்தித்ததனாலே தான் என் மூலமாக பெறக்கூடிய பிள்ளைக்குத்தான் சொத்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்ணுக்கு கற்பு என்று வைத்தான். என்னோடு இருந்தால்தான் நீ கற்பு, என்னிடமிருந்து தவறினால் கற்பு. ஒரு பெண் ஒருவன் ஏழுக்கும் பார்க்கக்கூடாது, ஆனால் ஒரு ஆண் யாரை வேணா பார்க்க. இது தொடக்கம் தொட்டே இருக்கு, தொல்காப்பியன் காலம் தொட்டே இருக்கு. பலதார மனம் என்பது தொல்காப்பியத்திலேயே பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆண் பல பெண் மக்களை மணந்து கொள்ளலாம், ஒரு பெண் அடுத்தவனை பார்ப்பதே தவறு. அப்படியே வள்ளுவர் அனுப்பணுமா? இரட்டை காப்பியங்கள் இருக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்பதை நீங்கள் சிலம்பு படித்து பார்க்கணும். எவ்வளவு அழகான படைப்பு இளங்கோவடிகள் இந்த தமிழுக்கு தந்தது. ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தை படைத்த இளங்கோவடிகள் தெரிந்தோ தெரியாமலோ கண்ணகியை தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறார் என்பதை மட்டும்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மிக மோசமான பெண்ணடிமைத்தனத்தை அவர் அதிலே விதைத்து வைத்திருக்கிறார். மணிமேகலை ஒரு பெண்ணின் தலைப்பை வைத்தே காப்பியம் இருக்கிறது, காலில் அணியக்கூடிய சிலம்பை வைத்து ஒரு காப்பியம் இருக்கிறது. இவையெல்லாம் சரிதான். ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தை நீங்கள் பாருங்கள், முதலிலேயே கண்ணகியை தான் அறிமுகப்படுத்துகிறார் இளங்கோவடிகள். போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும். அருந்ததியை பார்த்து தான் இவன் திருமணம் செய்த போது மேலே காட்டுவான். இளங்கோவடிகள் சொல்கிறான், அந்த அருந்ததியை உன்னை போல கற்புள்ளவளாக இருக்கணும், இலக்குமியே உன்னை போல இருக்கணும், அந்த மாதிரி கண்ணகியை அறிமுகப்படுத்துவார். அதற்கு பிறகு நீங்கள் கோவலனை பற்றி பின்னால் சொல்வார். மண் தேய்த்த புகழினார் மதிமுக மடவார்தம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கொண்டேத்தும் செவ்வேல்னு போகும். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? திருமணமாகும்போது கண்ணகிக்கு வயது 12, இவனுக்கு வயது 16. இவன் மாதவியிடம் மையலுற்றான். உங்களுக்கு சிலப்பதிகாரத்தில் இந்த கதையெல்லாம் தெரியும். நான் சொல்ல வருகிற இடம் என்னன்னா, இவன் மாதவியிடம் போனான். மனைவியை மறந்துவிட்டு இவன் மாதவியின் மீது மையலுற்று ஒரு கணிகையிடம் போய் காலம் கடத்துகிறான். ஒரு நாளா, ஒரு வாரமா, ஒரு மாதமா, ஒரு ஆண்டா? மணிமேகலை பிறந்து மணிமேகலைக்கு 10வது பிறந்த நாள் கொண்டாடும். இப்போ எத்தனை ஆண்டு காலம் கண்ணகியை அவன் முற்றாக மறந்துவிட்டு மாதவியின் மையலில் சிக்கி கிடக்கிறான். இந்த இடத்தில் இளங்கோவடிகள் அந்த கோவலனை ஒரு வார்த்தை, ஒரு வரி பழித்து பேசுகிறாரா? பரத்தமை ஒழுக்கத்தில் ஈடுபட்டு நீ என்ன மனிதன் என்று கேட்கிறாரா இளங்கோவடிகள்? இல்லை. வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தான். வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தான். சிறந்த மனையறத்தை அவன் மறந்து விட்டான், அவ்வளவுதான். விடுதல் அறியா விருப்பினன் ஆயினான். மாதவியிடமிருந்து விடுபடவே முடியாத அளவுக்கு விருப்பம் கொண்டவனாக இருந்தான். இதுதான் இளங்கோவடிகள் சொல்றது. மாடலமறையோன்னு அதில் ஒரு முக்கியமான பாத்திரம். அவன் புறஞ்சேரி இருத்த காதைன்னு உண்டு. புறஞ்சேரியில் கோவலன் கண்ணையை அழைத்து கொண்டு போய் இந்த சிலம்பை விற்பதற்காக இடம் விட்டு இடம் பெயர்ந்து போனானே, அந்த இடத்தில் மாடலமறையோன் அவனை சந்திக்கிறான். அந்த இடத்தில் இளங்கோவடிகள் எழுதியது தானே மாடலமறையோன் கோவலனை பற்றி பேசலாம். எப்பேற்பட்டவன் நீ! செம்பொன் மாறி செங்கையின் பொழிந்தவனாயிற்றே, அப்படியே தங்க காசுகளை அள்ளி அள்ளி கொடுத்தவனாயிற்றே, கடற்களிறு அடக்கிய கருணை மரவனாயிற்றே நீ. மதம் பிடித்த ஒரு யானையிடமிருந்து ஒருவனை காப்பாற்றுவதற்கு தன் உயிரை திறனமாக மதித்து நீ அந்த களிரை அடக்கிய ஆற்றல் பெற்றவனாயிற்றே. பொய் பேசினான் ஒரு இளைஞன் என்பதற்காக சதுக்க பூதம் அவனை சாகடிக்க முயன்ற போது அவன் பாவம் சின்னஞ்சிறு பையன் பொய் பேசிவிட்டான், அவனை விட்டுவிடு, என் உயிரை எடுத்துக்கொள் என்று அந்த சதுக்க பூதத்திடம் வேண்டியவனாயிற்றே நீ.
ஒரு அந்தணனிடமிருந்து மனம் வேறுபட்டு பிரிந்து போன மனைவியை மீண்டும் அவனிடம் சேர்த்து வைத்தவனாயிற்றே நீ. இப்படியெல்லாம் அவனை புகழ்கிறான். ஆனால் பரத்தமை ஒழுக்கத்தை புரிந்தவனாயிற்றே நீ, மறந்தும் சொல்லலாம். கொடுமை என்னன்னா, இளங்கோவடிகள் தான் எழுதுறாரு, இம்மை பிறப்பில் யானறி நல்வினை. அழகா ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் மாடல மறைவன். இந்த பிறவியில் நான் பார்த்த வரையில் நீ செய்ததெல்லாம் நல்ல செயல்தான். இம்மை பிறப்பில் யானறி நல்வினை. ஆனால் இவ்வளவு துயரம் உனக்கு வந்தது ஏன்? விதியின் பார்ப்பட்டு வந்த துயரம் இது. அதனால்தான் ஒரு தனி உழந்து திருத்தகு மாமணி கொழுந்தை நீ கொண்டு வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் அப்படின்னு விதி மேலே பழியை போட்டுட்டு அவன் முடிச்சிடறான். இப்போ இதில் இந்த இடத்துல பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கண்ணகி வழக்குரைக்காதை. கண்ணகி வழக்குரைக்காதைன்னா போகிறா, கோவலன் இறந்துட்டான், அவனை பார்த்து கண்ணீர் விடுறா, கதறா, மதுரையில் உள்ள மக்களிடமெல்லாம் நீதி கேட்குறா. காய்கதிர் செல்வனே என் கணவன் கல்வனோ என்று கேட்குறா. எல்லாமே கேட்டு அழுது முடித்து கடைசியில் அரண்மனை முன்னால் வரான்.